முடிமன்னர் மூவர்த்தம் மடியில் தவழ்ந்தவளே, துடியடையார் மெல்வரலில் துலங்கிடும் நல் யாழிசையே, வடிவழகே வண்டமிழே வான்மழையே தேனே நடிமலர்க்கின் வணக்கங்கள் ஆயிரங்கள் குவிக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இன்றைக்கு ஒரு இலக்கிய பொங்கலை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதில் என்ன பிரம்மாண்டம் என்று நான் பார்க்கிறேன், பெரும் படைப்பாளருடைய நூல்களை அறிமுகம் செய்து வைக்கிற இதே ஒரு மேடை இளம் எழுத்தாளர்களை கூட மேடை ஏற்றி அழகு பார்ப்பதோடு பெரிய பெரிய எழுத்து ஜாம்பவான்கள் எழுதிய நூல்களை திறனாய்வு செய்வதற்கு கூட கல்லூரி பள்ளி குழந்தைகளை அழைத்து அவர்களை சிறப்பாக திறனாய்வு செய்து வைத்திருக்கிற பெருமை இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சாரும். நான் இந்த நிகழ்வில் ரொம்ப அரிய நிகழ்வாக பார்த்த ஒன்று அதுதான். தேர்ந்த எழுத்தாளருடைய நூல்களை இளம் குழந்தைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக திறனாய்வு செய்து வைத்தார்கள். புன்னகை என்கிற இதழை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தோழர்கள் இருக்கிறார். ரமேஷ் தோழர் இருக்கிறார், அம்சப்பிரியா தோழர்கள் இருக்கிறார்கள், அருமை நண்பர் சிறுகதை ஆசிரியர் ஊடகவியலாளர் அபி அவர்கள் இருக்கிறார்கள். அட்டப்பாடி கல்லூரியினுடைய இன்றைய பொறுப்பு முதல்வர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பது இன்னும் சிறப்புக்குரியது. முனைவர் சிவமணி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இலக்கிய விழாவில் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர், அதாவது முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு ரசிப்பது என்பதே இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றி. அதுபோல் சித்தூர் கல்லூரியிலிருந்து ஆய்வு மாணவிகள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கீழே பார்க்குறேன், எனக்கு கொரோனா காலகட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ஒருவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு இடைவெளி இருக்குது, இன்னொருத்தர் அமர்ந்திருக்கிறார், அங்கே ஒரு இடைவெளி இருக்குது, அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், இங்கே ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நோய் தொற்று காலத்தில் நாம் எல்லாம் உயிருக்கு பயந்து போய் எப்படி அமர்ந்திருந்தோமோ அதே போல் அமர்ந்திருக்கிற ஒரு காட்சியை இன்றைக்கு பார்க்கிறேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் உயிர் அச்சம் இருக்குது. இந்த நூலினுடைய பெயர் உயிரச்சம். கிட்டத்தட்ட அந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த, இந்த சமூகத்தில் நடந்த விளிம்பு நிலை மக்கள் எதிர்கொண்ட அடிப்படை சிக்கல்களை அவ்வளவு தத்ரூபமாக தன்னுடைய 9 சிறுகதைகளில் பதிவு செய்தவர் திரு ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவர்கள். ஏன் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு அடிக்கடி நான் என்னையே கேள்வி கேட்பது வழக்கம். ஒவ்வொருவருமே நாள் குறிப்பு எழுதுவது வழக்கம். நம்ம செய்தி மட்டும் தான் இருக்கும், இன்றைக்கு போனது வந்தது வரவு செலவு. ஆனால் ஒரு எழுத்தாளன் என்பவன் யார் என்று கேட்டால், ஒரு காலத்தை தன்னுடைய குறிப்பேட்டில் வரவு வைக்கிறவன் எழுத்தாளன் மட்டும்தான். ஒரு புத்தகத்தை படிக்கிற பொழுது அந்த காலகட்டத்திற்கு நம்மால் பயணப்பட முடிகிறது. ஏன் கொரோனா காலகட்டத்தினுடைய ஆகப்பெரிய துயரங்களை, என்ன அப்படி குருதி கசிகிற விளிம்பு நிலையில் எல்லா வேலைகளையும் தொலைத்து வீதிக்கு வந்த அந்த மக்களினுடைய வலிகளை, கண்ணீரை, வேதனையை அக்கு அக்காக பிரித்து எழுதியிருக்கிற ஒரு நூல்தான் உயிரச்சம். இதில் 9 கதைகள். இன்றைக்கு 9 கதைகளையும் நான் சொல்லப்போவதில்லை. ஆனால் எனக்கு ஒரு 3 கதைகளை சொல்லி மீதி இருக்கிற 6 கதைகள் இந்த கொரோனா காலகட்டத்தினுடைய வலிகளை இந்த மனிதர் இவ்வளவு கண்ணீரோடு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதா அங்கிருந்து தான் நான் தொடங்குகிறேன். ஏன் இவர் இந்த கதைகளை எழுதினார் என்பதற்கு இவரே தருகிற ஒரு வாக்குமூலம் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஏன் ஒரு எழுத்தாளன் எழுதுகிறானுங்க இருக்குது சொல்கிறேன். அவர் சொல்லார், நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன் பாருங்கள். வரலாற்று ஆசிரியர்களும் அக்கறையற்ற இந்த அரசும் இந்த காலக்கொடுமைகளை எல்லாம் கண்டிப்பாக உள்ளது உள்ளபடியே பதிவு செய்கிறார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. அதனால் தான் உயிரச்சத்தை எழுதுகிறேன். என்ன
என்ன ஒரு வாசகம்! ஒரு எழுத்தாளன் எழுதுகிற எழுத்து என்பது, நூல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய ஆவணம் என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். இதில் 9 கதைகள்: உயிரச்சம், 5,2000 ரூபாய், நிழல் தேடும் பாதங்கள், பொல்லா பேரிடர், ஆளற்ற அரங்கங்களினால் காணாமல் போனவர்கள், வேறென நீ இருந்தாய், செல்ல மழையும் சின்ன இடியும், துண்டிற் புழுவினைப் போல தீப்பிணி தீண்டல் கொடிது. இந்த நூலினுடைய மற்றொரு சிறப்பாக நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், தோழர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். மொத்த பக்கங்கள் 300, 189, மொத்த பக்கங்கள் 181 பக்கங்கள். 2021 ஆண்டில் வெளியான நூல் 2025 ஆண்டில் இன்றைக்கு மேடை ஏறி ஒரு திறனாய்வுக்காக வருகிறது என்பது ஒரு நிரபராதிக்கு கிடைக்கிற காலம் தாழ்ந்த இல்லைங்களா தண்டனை என்பதை போன்ற இருக்கிறது. நான் தோழர்கிட்ட அதான் பேசிட்டு வந்தேன். அவர் சொன்னார், ஒரு கதையை எழுதும்போது என்னால் மேற்கொண்டு எழுத முடியல. அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் பார்த்த கதாபாத்திரங்களை அவர் புனைவோடு சேர்ந்து எழுதுகிற பொழுதே நான் அழுது கொண்டே அதை தட்டச்சு செய்தேன், என்னால் மேற்கொண்டு எழுத முடியவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சமூகத்தோடு கலந்து போகிற அந்த உணர்வு வாய்க்கப்பட்ட ஒரு நல்ல தேர்ந்த ஒரு படைப்பாளியாக நான் தோழர் ரவிச்சந்திரன் அரவிந்தனை பார்க்கிறேன். ஒரு 3 கதைகளிலிருந்து ஒரு 3 முக்கிய விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தோழர் அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகம் கையில் கிடைச்சது நேற்றைக்கு தான். இதில் முழுமையாக படித்த கதைகள் 3 தான். அதை வெளிப்படையாக இந்த கூட்டத்தில் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நம்ம கதைக்குள் போகலாம். இல்லை, கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? கதை கேட்கலாமா? என்ன பதிலே காணோம் இந்த பக்கம்? முருகேசன் ஒரு கதாபாத்திரங்க. ஒரு தியேட்டரில் வேலை பார்க்குறாரு. தியேட்டரில் அவருக்கு என்ன வேலைன்னா, தியேட்டரில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வார். உதாரணத்திற்கு பெருக்குவதிலிருந்து அந்த திரையரங்கு உள் நுழைவதற்கான அந்த சீட்டு கிழித்து கொடுப்பதிலிருந்து, இடைவேளையில் உணவகத்துக்கு போனால் அந்த பலகாரங்கள் பரிமாறிலிருந்து எல்லாமே செய்கிறது முருகேசனுடைய வேலை. ஒரு எளியவர், வறுமை குடும்பத்தில் பிறந்தவர். இந்த முருகேசனுக்கு நடக்கிற பழக்கமும் இல்லை, ஓடுற பழக்கமும் இல்லை. நடந்து கொண்டே ஓடுவாராம், ஓடிக்கொண்டே நடப்பாராம். இந்த காட்சியை பார்க்கிறார் ஒரு நபர். அவர் அரவிந்தன் வச்சுக்கலாங்களே, தோழர். தான் அனுதினமும் மகிழுந்தில் போகும்போது வரும்போது பார்க்கிற ஒரு கதாபாத்திரம் முருகேசன். அவர் குடுகுடுன்னு நடப்பார். முருகேசனை பார்த்து கேட்குறாரு, ஏங்க முருகேசன், நீங்கள் எப்போவுமே பரபரப்பாக போகிறீங்களே, சீக்கிரம் கிளம்புனால் கூட பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் என்று கேட்குறேன். அதுக்கு அந்த முருகேசன் சொல்கிற பதில் பாருங்க, நான் ரொம்ப ஏழை, சின்ன வயசில் போடுறதுக்கு செருப்பு கூட இருக்கலை. அப்போ இந்த தார் ரோட்டில் மதியம் பொழுதில் நடந்து போகும்போது காலெல்லாம் சுடும், எரியும். அந்த தார் உருகிய தார் சாலையில் என்னால் நடக்க முடியாமல் கொஞ்சம் வேகம் எடுத்து, செருப்பு இல்லாதனால வேகமாக நடந்து நடந்து இந்த நடையே எனக்கு பழகிவிட்டது என்று அவர் அதுக்கான காரணம் சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு முருகேசன் கதாபாத்திரம். கொரோனா, திரையரங்கை இழுத்து மூடுறாங்க, தியேட்டருடைய முன்வாசல் மூடப்பட்டிருக்கிறது, யாருமே திரையரங்குக்கு வரவில்லை. முருகேசனுக்கு வேலை பறி போயிடுச்சு. தினக்கஞ்சிக்கு என்ன செய்யணும் என்றே தெரியாத அந்த முருகேசன் தவித்து கொண்டு இருக்கும்போது பார்க்குறார். சொல்கிறார், ஐயா எல்லாம் முடிஞ்சதுங்கய்யா, நாளைக்கு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி, சாப்பிட்றது கூட வழி இல்லைங்க எனக்கு என்று சொல்வார். இந்த நபர் பார்க்கிறார், மகிழுந்தில் போகிற நபர். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லார், இதை பாருங்க முருகேசன், எல்லாம் சரியாயிரும், இந்த 500 ரூபாய் மட்டும் வச்சிரு, உன்னுடைய தேவைக்கு பயன்படுத்து
என்று கொடுக்கிற பொழுது அந்த நபர் வாத்தியாரிடம் அடி வாங்குவதற்கு பயப்படுகிற ஒரு மாணவனைப் போல பின்வாங்குகிறார்னு எழுதுவார். அந்த ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பவ்யமாக அவர் பின்வாங்குகிறார். மீண்டும் 500 ரூபாய் இவர் உள்ளே வச்சுக்கிறாரு. 200 ரூபா எடுத்து கொடுக்குறாரு, அதையும் வாங்க மறுக்கிறார். 100 ரூபா கொடுக்குறாரு, அதையும் வாங்க மறுக்கிறார். 50 ரூபாய் கொடுக்கும்போது வாங்கி கொள்கிறார் முருகேசன். முருகேசன் அந்த 50 ரூபாயை பெற்றுக்கொண்டு அவருடைய உறவினர் வீட்டில் இருக்கிறார். 5 வயதில் தன்னுடைய தந்தை இழந்த முருகேசன் ஒரு உறவினர் வீட்டில் இருக்கார். கடைசியாக அந்த நபர் இவர் பார்த்துட்டு கேட்குறாரு, எங்கய்யா எனக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்காவது ஒரு வேலை செஞ்சு எனக்கு தர முடியுமா, வேலை பார்த்து தர முடியுமா? ரொம்ப யோசித்த பிறகு ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் முருகேசனை சேர்த்து விட்டால் 4 பேருக்கு உதவி செய்வார், அவருக்கும் ஒரு ஜீவனமாகுதுன்னு சொல்லி ஒரு நண்பரை சந்தித்து அங்கே வந்து அவர் இடம் பிடிக்கிறதுக்கு வேலையெல்லாம் செய்கிறார். ரொம்ப நாள் தள்ளி போகுது, முருகேசனால் தாங்க முடியல. மீண்டும் ஒரு முறை வந்து அழைச்சி பேசி, சரி அவரை வந்து பணிக்க வச்சுக்கலாம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்களுக்காக முருகேசனுக்கு நான் வேலை கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் அழைக்க, அவர் முருகேசன்கிட்ட ஃபோன் கிடையாது, அவருடைய பக்கத்து வீட்டில் அழைச்சி பேசி, முருகேசன் இருக்காருங்களா என்று கேட்கிறார். இப்போ சொல்கிறாங்க, முருகேசன் ஐயா இல்லைங்கய்யா அப்படின்னா. எங்கே முருகேசன்? ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க சொல்லிட்டு. அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வசனங்கள். அந்த வீட்டில் கடிதம் எழுதி வச்சுட்டு முருகேசன் போயிடாரு. காலம் தாழ்ந்து ஒரு வேலை கிடைக்குது பார்த்தீங்களா, அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் உயிரோடு இருந்தால் வருகிறேன் போடல, நான் நல்லா இருந்தால் திரும்பி வருவேன் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிவிட்டு முருகேசன் போய்விடுகிறார். அந்த கதையினுடைய தொடக்கத்தில் அந்த ஒரு பகுதி மட்டும் சொல்லணும் உங்களுக்கு. முருகேசன் தன்னை சந்தித்த நபரிடம் செத்துடலாங்கிற ஒரு முடிவை சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார் பாருங்கள். அவருடைய உரையாடலிருந்து நான் அந்த கதைக்குள்ளே நுழைகிறேன். அப்போ வேலை கிடைக்கல, அடுத்த வேலைக்கான உணவும் கிடைக்கல, நிராதரவாக இருக்கிறாரு. உறவினர் வீட்டில் இதுக்கு மேலே இல்லைங்களா இலவசமாக உண்டு வாழ்வதை ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாரு. நான் நல்லா இருந்தால் திரும்பி வருகிறேன் போகிற அந்த முருகேசன் ஒரு முறை இவரை சந்திக்கும் போது சொல்கிறாரு, இதுதான் கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு விளிம்பு நிலை மனிதருக்கும் ஏற்பட்ட சோகம், உச்சபட்ச சோகம். விவரம் தெரிஞ்ச நாள் முதலாக வேலை செய்யாமல் ஆறுகிட்டையும் 10 பைசா கை நீட்டி வாங்கினது இல்லைங்கய்யா. மனசு வெறுத்து போய் செத்து போகலாம்னு கூட நினச்சேனுங்க. ரயில் ரோட்டு வரைக்கும் போயிட்டனுங்க. ரயில் வரும்னு ரொம்ப நேரம் உட்கார்ந்து கிடந்தனுங்க. அப்புறம்தான் என்ற மரமண்டைக்கு உரைச்சது, எந்த ரயிலும் ஓடுறதில்லைங்கிறது ஞாபகம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் சாகிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா என்று கேட்கிறார் அந்த முருகேசன்கிற கதை. பார்க்க என்ன ஒரு சோகத்தினுடைய உச்சம் பாருங்கள். செத்துடலான்னு முடிவு செய்து விட்டு மரணத்தை நோக்கி ரயில் தண்டவாளங்களை நோக்கி போகிற முருகேசனுக்கு தண்டவாளம் ஏறினதுக்கு அப்போ தான் தெரியுது ரயிலே ஓடலையே எங்கள் ஊரில் தேட்டரும் ஓடலை, ரயிலும் ஓடலை என்று சொல்லி முடிக்கும்பொழுது தோழர் வந்து அதுக்கு தலைப்பிடுகிறார் அந்த கதைக்கு. ஆளற்ற அரங்கங்களினால் காணாமல் போனவர்கள், ஆளற்ற அரங்கங்களினால் காணாமல் போனவர்கள். முருகேசன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் யார் என்பதை ஒரு வரியில் சொல்லுது அந்த கதாபாத்திரம். நான் நின்னா மரங்க, விழுந்தா விறகுங்கிறார். இதை விட ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பினுடைய அற்புதத்தை சொல்ல முடியுங்களா? நான் நின்னா மரம், விழுந்தா விறகுங்க. கடைசியாக இந்த முருகேசனை காணவில்லை. ஏன்? நல்லா இருந்தால்
திரும்பி வருவேன் என்று எழுதிவிட்டு போன அந்த ஒரு முருகேசனை காணவில்லை. அந்த முருகேசனை போல இன்னும் எத்தனை முருகேசன்கள் காணாமல் போனார்கள் என்பதை உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். 2வது கதைக்குள்ளே நுழைகிறோம். ஒரு குரியர் அலுவலகம், தினமும் அவர் எழுத்தாளர், தினமும் புத்தகங்கள் செய்யன்னு போயிட்டு வராரு. அங்கே ஒரு இளம் வயது பெண் போகும்போது வரும்போது பேச்சு கொடுக்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகிறது. அவங்களோட பேசுகிறாங்க. அந்த பெண் பணி செய்கிற அந்த 10க்கு 10 அறை பக்கத்தில் தரையில் ஒரு இளம் குழந்தை தரையில் விரிப்பே இல்லாமல் படுத்து தூங்குகிற காட்சியும் பார்க்குறாரு. விசாரிக்கிறாரு. மகனுங்க லீவ் விட்டாங்க, வீட்டில் வைக்க முடியல, நான் வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டு வந்துட்டேன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ இவருக்கும் அவருக்குமான வயது வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார் தோழர். எப்பா, உன் மகன் வயசில் எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான், உன் மக வயசில் எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான் என்று அவர் சொல்லுவார். சொல்லி முடித்த பிறகு தொடர்ச்சியாக இவர் கடிதம் போடுறது, புத்தகம் வாங்க போகிறது, இதெல்லாம் அந்த தொடர்ச்சியாக அந்த பெண்ணோடு ஒரு இயல்பான ஒரு அன்பும் பேரன்பும் கருணையும் ஓடு அவர் நடந்து கொள்கிறார். அப்போ அந்த அம்மா ஒரு முறை சந்திக்கும் போது சொல்கிறாங்க, இதை பாருங்கள், சொந்தக்காரங்க வீட்டில எல்லாம் என் பிள்ளையை விட்டுட்டு வர முடியாது, வைக்க முடியாது, நான் தான் பார்க்கணும், அதனால் அலுவலகத்துக்கு நான் அடிக்கடி அழைச்சிட்டு வந்துடுறேன் என் பிள்ளைன்னு சொல்லுவார். இந்த மாதம்தான் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது என்று சொல்லி அந்த பெண் முடிப்பாள். அப்போ இந்த எழுத்தாளர் சொல்கிறார், பாருங்கப்பா, எனக்கு ஒரு பேரன் இருக்கான், நான் அவனை எப்பாவது தான் நான் பார்ப்பேன், உன் பிள்ளையினுடைய முகத்தில் நான் என்னுடைய பேரனை பார்க்கிறேன், இங்கே வரும்போதெல்லாம் உங்கள் பிள்ளை என்ன பார்த்து சொல்லுவான், இந்த தாத்தா எப்போ பாரு புத்தகம் அனுப்பிட்டே இருக்காரு, யாருன்னு கேட்டு தொந்தரவு பண்ணா. நான் சொன்னேன், தாத்தா ஒரு எழுத்தாளர்னு சொன்னேன், அன்னையிலிருந்து உங்கள் பிள்ளை என்ன பார்த்து சொல்லுவான், ரைட்டர் தாத்தா என்று சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இவருக்கும் அந்த மகனுக்குமான அன்பும் அங்கே அதிகமாகுது. கொஞ்ச நாள் போகுது. மீண்டும் ஒரு கடிதம் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அதே அலுவலகம், அதே இருக்கை, அந்த பெண்மணியை காணலாம். புதிதாக ஒரு பெண் அமர்ந்து கடிதங்களை வாங்குகிறார். அவருக்கு தூக்கி வாரி போடுது. இவர் போகும்போதே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் விழா வருது இல்லையா, ஒரு பெரிய கேக், 1 கிலோ அளவுக்கு ஒரு பெரிய கேக் வாங்கி அங்கே கொண்டு போகிறார், பரிசாக கொண்டு போகிறார். அதை புத்தகத்தை அனுப்ப போகும்போது ஒரு கேக்கு வாங்கிட்டு போகிறார். சொல்கிறாங்க, ஒரு நாள் அலுவலகத்தில் பிள்ளைக்கு அவசரம், பாத்ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு போய் வர்றதுக்குள்ளே திறந்திருந்த கல்லாப்பட்டியிலேருந்து காசு காணாமல் போயிடுச்சு. முதலாளி என்ன அவங்கள வேலையிலிருந்து நிறுத்திட்டாங்க. மீண்டும் சொல்கிறாங்க, அந்த பெண் எவ்வளோ நேர்மையான பெண்ணுங்கிறத. எப்படியோ அங்கே இங்கே காசை புரட்டி காணாமல் போன காசை அந்த அம்மா திருப்பி கொடுத்துட்டாங்க சார், இருந்தாலும் இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்கள வேலையிலிருந்து நிறுத்திட்டாங்க. சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு ஏற்படுது. அவருக்கு அந்த கடிதம் அனுப்பணும், வாங்கணுங்கிற அந்த மனநிலையே இல்லை. அந்த ரைட்டர் தாத்தாவுக்கு அந்த மேஜை மேலே அந்த வாங்கிட்டு போன கேக்கை வச்சுறாரு. இந்த சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, அந்த பொண்ணோட பேர் எனக்கு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது, அவங்களுடைய பின்னணி என்னான்னு தெரியாது, ஆனால் இப்போ எங்கே இருப்பாங்களோ ஏது செய்வாங்களோ என்று வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அந்த கேக்கை அப்படியே அந்த மேஜையிலே வச்சுட்டு அப்படியே திரும்புகிறார். இந்த புதிய பெண் கூப்பிட்றாங்க, சார் சார் என்று கூப்பிடுகிறார். அந்த கூப்பிட்ட சத்தம் காதில் கேட்ட பிறகும் கூட திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து விடை பெறுகிறார் வேதனையோடு என்று அந்த கதை முடிகிறது. செல்ல மழையும் சின்ன இடியும் என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டை உங்களால் பிரித்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். செல்ல மழை என்பது இவர்களுக்கான அன்பு இல்லையா, சின்ன இடி என்பது அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு கூரியர் அலுவலகத்தில் தன்னுடைய பணியை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இல்லையா மிகப்பெரிய துயரத்துக்கு தள்ளி இருக்கிற அந்த சூழல். இதில் ஒரே ஒரு வாசகத்தை இதிலிருந்து நான் சொல்லணும் என்று ஆசைப்படுகிறேன்.
இந்த கூரியர் அலுவலகம் அமைந்திருக்க இடத்தை சொல்லுவார் ஆசிரியர். எங்கே இருக்குன்னா, சுற்றிலும் புளிய மரங்கள், ஒரு நெடுஞ்சாலை, சுற்றிலும் புளிய மரங்கள், அந்த புளிய மரங்கள் நிறைந்திருக்கிற இடத்துல ஒரு கட்டடம், கட்டடத்தினுடைய முதல் தளத்தில் கூரியர் அலுவலகம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அரசாங்கம் சாலைகளை விரிவுபடுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டுறாங்க. அந்த பசுமை நிறைந்த அந்த சாலையும் அந்த கட்டடமும் இப்போ பார்ப்பதற்கு ஒரு மயானத்தை போல காட்சியளிக்கிறதுன்னு எழுதுகிறார். இந்த கிளைகள் வெட்டப்பட்டு கிடக்கிற அந்த காட்சி ஒரு அந்த இடம் போர்க்களத்தை போலவும் இல்லையா, வெட்டப்பட்ட மரங்களினுடைய துண்டு துண்டு மரங்கள் போரில் உயிரை இழந்த வீரர்களைப் போலவும் காட்சியளிக்கிறது என்று சொல்லி வருகிறார். அந்த மரத்தினுடைய பெருமையை சொல்லும்போது எத்தனை பேருக்கு இது நிழல் கொடுத்துருக்கோம், வருஷத்துக்கு எத்தனை டன் புளியை கொடுத்துருக்கும் என்றெல்லாம் அதை சொல்லி செல்கிறார். அந்த கதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. நான் யோசித்தேன், ஏன் புளிய மரங்களை பற்றி பேசிவிட்டு அந்த பெண்ணினுடைய இல்லையா அந்த வேலை பறிபோன ஒரு விஷயத்தை இவர் பேசுகிறார். அந்த புளிய மரத்துக்கும் அந்த கூரியர் அலுவலகத்தினுடைய அந்த சூழலை ஏன் இந்த ஆசிரியர் ரொம்ப மிகுவித்து சொல்லணும் யோசித்தேன். கடைசி வரியில் தான் அதற்கான ரகசியம் இருக்கிறது. பாருங்க நண்பர்களே, மரங்களை வெட்டினதுனால காணாமல் போன பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்க புரியுதுங்களா? மரம் வெட்டினதுனால பறவைகள் காணாமல் போச்சு. ஒரு பறவைகள் காணாமல் போனதை நம்ம பெருசாகவே நினைக்கல, மரம் காணாமல் போனதையே பெருசாக நினைக்கல, அங்கிருந்த பறவைகளும் காணாமல் போச்சு. அதுபோலத்தான் இந்த சமூகம் என்கிற மரத்தில் எத்தனையோ மனிதர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் காணாமல் போய்விட்டார்கள் என்று அந்த கதை சொல்கிறது. செல்ல மழையும் சின்ன இடியும். இறுதி கதைக்குள்ள வரேன். உயிரச்சம் இந்த தொகுப்பினுடைய தலைப்பை ஒட்டி இருக்கிற முதல் கதைக்குள்ளே நான் வருகிறேன். அந்த கதையினுடைய பேர் உயிரச்சம். அம்மா இந்த பையனை கூப்பிட்டு, அப்பா மாடு ஓட்டுறதுக்காக போயிருக்காரு, நீ போய் கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு வா என்று அனுப்புகிறாங்க. இந்த பையன் போகிறான். மாடு ரயில் தண்டவாளம் பக்கத்தில் புல் மேய்ந்து கொண்டு இருக்குது. ரயில் வர நேரமாச்சு. என்னடா இது, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் பசு ஒரு பக்கம் இருக்குதுன்னு இந்த பிள்ளை ஓடுறான். பையன் ஓடுகிற பொழுது தந்தை அந்த தண்டவாளத்தை கடக்க முயற்சி செய்கிற தன்னுடைய பசுமாட்டனுடைய கயிறை இழுத்து பிடிக்கிறார். ரயில் நெருங்குகிறது. எவ்வளவு பதட்டமான ஒரு சூழல் பாருங்க. பையன் கண்ணுக்குட்டியை ஒரு பக்கம் பிடிச்சிடறான். பசுவை விரட்டணும் என்று அந்த தந்தை முயற்சி செய்கிற பொழுது அத்தனை கிலோமீட்டரில் வேகமாக வந்த அந்த தந்தையை ரயில் அடித்து தூக்கி அந்த சதையும் ரத்தமாக அந்த பிள்ளையினுடைய சட்டையெல்லாம் அப்படி தெரிக்குது. அப்பா இப்போ சட்டையில் அப்பி கிடக்கிறார். அந்த பிள்ளையினுடைய அப்பா கதறான். அந்த பையன் பெரிய கதறல் எடுத்து அவன் அழுகிறான். அந்த தந்தை இழந்த பிள்ளை தன்னுடைய குடும்பத்தினுடைய சுமையை தூக்கி சுமப்பதற்காக கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சென்னை போயிறார். ஒரு மேன்ஷன், 4 இளைஞர்கள், பணிகள் சிறப்பாக போகுது. போன முதல் வாரத்திலேயே கொரோனா தொற்று தொடங்குகிறது. அந்த மேன்ஷன் முழுக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள். கொரோனா தொற்றினுடைய பரவல் அதிகமாக எல்லா அறைகளும் காலியாகி கொண்டிருக்கின்றன. இந்த 4 பேர் இருந்தாங்க பாருங்க, அந்த 3 பேரும் கிளம்பிடுறான். இவன் மட்டுமே இருக்கிறான். அவருடைய முதலாளிகிட்ட போய் சொல்லார், பாருங்க எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு வேலை செய்கிறதுக்கும் பயமாக இருக்குது, தனியாக வேற இருக்கேன், சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, என்ன செய்யணும்னு கேட்கும்போது முதலாளி சொல்லார், நீ பயப்படாத, வா எங்கள் வீட்டுக்கு வா, இங்கே வேலை செய், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு முழு சம்பளம் தரேன். அவன் தன்னுடைய சூழலை சொல்கிறான். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் சார், அப்பா இல்லை, ஒரு ரயில் விபத்தில் இறந்துட்டார், இந்த மாதிரி நெருக்கடியான சூழல் குடும்பத்தை நான். அந்த முதலாளியினுடைய நிழலில் அந்த இளைஞன் தன்னுடைய பணிகள்லாம் மேற்கொள்கிறான். தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறான். தினம் தினம் அந்த தொற்றினுடைய தீவிரம் அதிகமாகிறது. மக்கள் கொஞ்சம் பேர் புலம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் ஊர் திரும்புகிறார்கள்.
நாளுக்கு நாள் அவனுக்கு ஒரு பெரிய சிறையில் தன்னை பூட்டி வைத்தது போல அவன் உணர்ந்து வருந்தி அவன் அழுகிறான், தனியாக அழுகிறான். ஏன் தனியாக அழுகிறான்னு அவர் சொல்லுவார்னா, அவனுடைய அழுகை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அந்த 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 மேன்ஷனில். அதனால் சத்தம் போட்டு அழுகிறான், என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. அப்போ எல்லா பேருந்துகளும் புறப்பட ஆரம்பிக்கிறது. ஊருக்கு போகணும்னு முடிவு செய்கிறான் சார் அந்த இளைஞன். திரும்பி கோயம்புத்தூர் வந்துடலாம் என்று அந்த இளைஞன் முடிவு செய்கிறான். இதற்கிடையில் அந்த தந்தையினுடைய மரணம் அவனுடைய கனவில் வருகிறது. இவன் ஒரு நாள் சாலையை கடக்க பார்க்குறான். சாலையை கடக்கும் போது இவனுடைய செருப்பு தண்டவாளத்தில் சிக்கிக்கொள்கிறது. செருப்பு எடுக்கலான்னு முயற்சி செய்து பலமுறை தோற்ற பிறகு செருப்பு வந்துடும், காலு சிக்கிக்கும். ஐயோ காலு சிக்கிருச்சே என்று சொல்லி அதை எடுக்க போகிறான். அதே தந்தையை தூக்கி அரைத்து கொன்ற அந்த உலோக ரயில் அவனை மோதுகிறது. அப்பா என்று அவன் கதறுகிறான், தூக்கம் தெளிகிறான். கனவுல தன்னுடைய மரணத்தை அவன் உணர்கிறான். அப்பா கிட்ட அவன் பேசுகிறான், இறந்து போன அப்பாவுடன் பேசுகிறான். அப்பா, நீங்கள் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிடக்கூடாதா? எவ்வளவு ரணத்தை வேதனையை நான் அனுபவிக்கிறேன் பாருங்க என்றெல்லாம் அவர் சொல்கிறான். இப்போ ஒரு வழியாக ஊருக்கு போகணும்னு முடிவு செய்கிறான். கோயம்புத்தூர் திரும்பணும். பாஸ் போடுவாங்க இல்லையா, பாஸுக்கு என்று ஒரு மிகப்பெரிய விதிகள் எல்லாம் இருக்குது. அந்த விதிகள் புறக்கணிக்கப்படுகிறது. இவர் விண்ணப்பிக்கிறார், அது மீண்டும் திரும்புகிறது. கடைசியில் 5000, 1000, 6000 ரூபாய் கொடுத்தால்தான் பாஸ் கொடுப்பேன் என்கிற ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. காசுக்கு வழியை காணோம். அவனோட ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும் இருக்குது அவங்ககிட்ட. பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில் ஒரு அண்ணா அவருக்கு பழக்கம். இந்த அண்ணன்ட்ட போய், நான் ஊருக்கு போனோம், அம்மா எல்லாம் தனியாக இருக்காங்க, நான் அப்பா இல்லாத பிள்ளைன்னு உனக்கு தெரியும், என் கதையெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன், இந்த வண்டி யாருக்காவது கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் காசு தாயேன். எதுக்குன்னா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை, பாஸ் வாங்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்குறான். இப்போ அவர் சொல்லார், இதெல்லாம் இந்த காலத்தில் வாங்குறதுக்கு ஆள் இல்லடா கண்ணு, என்ன இல்லை எல்லாரும் கஷ்டத்தில் இருப்பாங்கள, வாங்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, நீ என்ன பண்ணுறேன்னு யோசி என்று சொல்லும் பொழுது அந்த இளைஞன், சரி வண்டி தானே இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெட்ரோலை போட்டு ஊருக்கு போயிடலான்னு முடிவு செய்கிறான். அப்போ சென்னையில் இருக்க முடியல, மேன்ஷனில் இருக்க முடியல, தன்னுடைய பணியினுடைய முதலாளிகிட்டையும் இருக்க முடியல. ஒரு வண்டி இருக்குது, பெட்ரோல் கொஞ்சம் பணம் இருக்குது, கோயம்புத்தூர் வரைக்கும் திரும்பணும். ஒரே ஒரு அழைப்பு அம்மாவுக்கு அழைக்கிறான் சார் அந்த பிள்ளை. அம்மா, நான் தாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன்ப்பா. என்ன ஊருக்கு வரியா? எங்கே இருந்து? சென்னையில் இருந்தா? அப்பா, யாரும் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே கண்ணு, நீ எப்படி அங்கேருந்து இங்கே வருவ? ஊருக்கெல்லாம் வராத என்று அவனுடைய கடைசி கதவு மூடப்படுகிறது. சோகம் புரியுதுங்களா? அந்த இளைஞன் தன்னுடைய உயிரை சென்னையில் காப்பாற்றிக்க முடியல, சொந்த ஊருக்கு போகிறேங்கிறான். சொந்த ஊருக்கு கூட திரும்ப முடியாத அளவிற்கு அவனுடைய சூழல் நெருக்கப்படுகிறது. எல்லா ஜன்னல்களும் கதவுகளும் சாத்தப்பட்டு தனிமையினுடைய புழுக்கத்தில் தவிக்கிறான். வண்டி இருக்கு, எடுத்துருவான், வண்டி இருக்கு, எடுத்துருவோம், போகலாம் என்று சொல்லி அவன் முடிவு செய்கிறான். காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி அந்த சாலை ஓரமாக, என்னடா சொந்த வீட்டில் பெத்த அம்மாவும் உறவினர்களும் வர வேணான்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி புழுங்கி வேதனைப்பட்டு தலையில் கையை வச்சு வண்டி ஒரு ஓரமாக நிற்கிது. அவன் உட்காருகிறான். 2 காவலர்கள் பணிக்கு வருகிறார்கள். சொல்கிறாங்க, டே ஓத்தா, என்ன காலங்காத்தால் மப்பை போட்டுட்டு ரோட்டில் உட்காந்து கிடக்கிறியா என்று மிரட்டுகிறார்கள். இவனுடைய வலி அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்கு அவன் பதில் சொல்லவும் அவனுக்கு பிடிக்கலை. இல்லை சார், ஏதோ போயிடுறான் சார் என்று அவன் சொல்கிறான். ஒரு மதிய பொழுதில் நல்ல பசி, வயிறு கிள்ளுது. அந்த சாலையில் ஆட்களே இல்லை. அவன் தனியாக நடந்து போகிறான். தேநீர் கடைகள்லாம் சாத்தப்பட்டிருக்கு, எந்த உணவகங்களும் இல்லை.
சென்னையில் எந்த உணவகங்களும் இல்லை, எல்லா வீதிகளும் வெறிச்சோடி கிடக்கின்றன. பசியில் துடித்து கொண்டே நடக்கிறான். அங்கே 2 இளைஞர்கள் வராங்க பைக்கில். பிரதர் சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறார்கள். சாப்பிடல அப்படிங்கிறான். அப்போ ஒரு பொட்டலத்தை எடுத்து அந்த பையனோட கையில் கொடுக்குறாங்க. அவன் அப்படியே கையெடுத்து அவன் வணங்க போகிறான். போங்க பிரதர் என்று சொல்கிறார். மறுக்கிறார்கள் அந்த மரியாதையை. அவன் சொல்கிற கடைசியா, சார் இந்த வீதியில் இருக்கிற எல்லாரும் கொடுத்துட்டோம், மீதம் 4 பொட்டலம் மிச்சம் இருந்தது, என்ன உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன், எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு. மாஸ்க் போட்டிருக்காங்க, யாருன்னே தெரியலையா. பின்னாடி அமர்ந்திருந்த நபர் கேட்கிறாரு, எனக்கு நீங்கள் பேச்சுலரா மேன்ஷனில் இருக்கீங்களா என்று கேட்கிறார்கள். ஆமாங்க நான் பேச்சுலர் மேன்ஷனில் தான் இருக்கேன் சொல்கிறான். மதியத்துக்கு கொடுத்துட்ட, இரவுக்கு வேணுமா வேண்டாமா, இன்னொரு பொட்டலத்தை கொடுங்குறாங்க. என்ன கதைங்க இதெல்லாம். அந்த 2வது பொட்டலத்தையும் அவன் வாங்கி கொண்டு கண்களில் கண்ணீர் வழியே கையெடுத்து கும்பிடுறான், சாமி மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மரியாதையே எங்களுக்கு வேண்டாம் என்று கடந்து போகிறார்கள். ஏன்னா அந்த பிள்ளை மாதிரி இன்னும் 1000 பேருக்கு அவங்க பொட்டலம் கொடுக்க போய் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். ஒரு கொடூரமான நோய் தொற்று காலத்தில் ஒரு மனிதனுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்த கருணை எப்படி வழிந்து கசிந்து இல்லையா இந்த வறண்ட மனங்களில் கூட ஓடுகிறது என்பதை காட்டிய ஒரு கதையாக நாம் உயிரச்சத்தை பார்க்கிறோம். பல இடங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. ஒரு இடம் படிக்கிற பாருங்க, பசியோடு நடந்து வந்து கொண்டிருந்தான். எதிரில் பைக்கில் வந்து கொண்டிருந்த 2 இளைஞர்கள் அவனை வழிமறித்து, பாஸ் சாப்பிட்டீங்களா என்று கேட்டபோது இவர்கள் எதற்காக தன்னை கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேந்த விழித்தபடி நின்று கொண்டிருந்தான். இல்லை என்கிற பாவனையில் தலையை மட்டும் குறுக்காக ஆட்டினான். வண்டி டேங்க் மீது வைத்திருந்த பைக்கில் இருந்த ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை அவன் கையில் வைத்துவிட்டு, இன்னைக்கு இந்த ஏரியாவில் சப்ளை 4 பொட்டலம் மீதியாச்சு, அதான் உங்களை கேட்டோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, இது வீட்டில் நாங்கள் செஞ்சது. இன்னொருத்தன் சொல்கிறான், நீங்கள் பேச்சுலரா, டேய் அவருக்கு இன்னொரு பாக்கெட் கொடுத்துரு, நைட்டுக்கு சாப்பிடட்டும் என்று அந்த 2 இளைஞர்கள் பேசுகிற உரையாடலில் எல்லாருமே ஒரு வயது இளைஞர்கள். ஒருவன் அந்த கொரோனா காலத்தில் உணவில்லாமல் ஒரு ஊர் தெரியாத ஒரு வீதியில் அலைந்து திரிகிற பொழுது அவனுடைய பசியை போக்க வேண்டும் என்று இன்னும் 2 இளைஞர்கள் தான் வந்தார்கள் என்பதுதான் அந்த உயிரச்சத்தினுடைய ஒரு சிறப்பாக நான் பார்க்கிறேன். ஒரு இளைஞனுடைய உணர்வை ஒரு இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுகிற அந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. சென்னை நகரத்தை பற்றி இவருடைய வரிகளையும் சொல்லல, அதுக்காக சென்னை நகரத்தை பற்றி சொல்கிறாரு. சென்னை மாநகரமே பெரியதொரு அனக்கோண்டா வயிறு, அனக்கோண்டா வயிறு நிறைய இறை எடுத்து விட்டு செரிக்காமல் படுத்து கிடப்பது போல எந்த இயக்கமும் இன்றி உறங்கி கொண்டிருந்தது என்று அந்த கொரோனாவுடைய காட்சிகள் தொடர். அற்புதம் அற்புதம். ஒரு அனக்கோண்டா நிறைய சாப்பிட்டுட்டு மதன்னு தூங்கிட்டு இருக்குல்ல நாள் கணக்காக, அதுபோல சென்னை உறங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடம் பாருங்க, அவனை போலவே தூக்கத்தில் கெட்ட கனவு கண்ட தெருநாய் ஒன்று மட்டும் எங்கோ தூரத்தில் ஊளையிட்டு ஒற்றையில் அழுது கொண்டிருந்ததுன்னு சொல்லாருங்க. இவன் அழுகிறான்னு சொன்ன இல்லைங்களா, இவன் கனவு கண்டு அழுகிறான்ல, அப்பாவை நான் வச்சு முடிக்கிறேன். ஒரு தெருநாய் ஒன்று ஊளையிட்டு கொண்டிருந்தது என்று அவர் முடிக்கிற பொழுது இந்த உயிரச்சம் அந்த காலகட்டத்தை நம்மை அழைத்து கொண்டு போய் நிற்கிறது. அதை தான் இங்கே பார்த்தேன். இருக்கை மாறி மாறி அமர்ந்திருக்கும் போது இது ஒரு கொரோனா காலகட்டமா என்று நினைக்கிற அளவிற்கு இந்த நூலும் நாம் அமர்ந்திருக்கிற இந்த காட்சியும் இருக்கிறது. நண்பர்களே, நேரமாயிட்டுன்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் சதுக்க பூதம்னு ஒன்று இருந்துச்சா, எல்லா கெட்டவர்களையும் பிடிச்சி சாப்பிடுமா, விழுங்குமா. ஆனால் இந்த காலத்தில் ஒரு சதுக்க பூதம் இருக்கிறது. அந்த பூதத்துக்கு பேர் ரவிச்சந்திரன் அரவிந்தன்.
ஆனால் இந்த பூதம் என்ன செய்கிறதுங்கிற சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த பூதம் பசித்தவர்களுக்கு ஓடோடி உணவு கொடுக்கிறது, வலித்தவர்களுக்கு ஓடோடி மருந்து கொடுக்கிறது, கண்ணீர் விட்டு அழுகிறவர்களுக்கு ஓடோடி கைக்கூட்டை கொடுக்கிறது, சுண்டு விரல் கொடுக்கிறது, தெருவில் கிடக்கிறவர்களுக்கு ஒரு கூரை போட்டு ஒரு கீற்று கொட்டகை கொடுக்கிறது, ரத்தம் கசிக்கிறவர்களுக்கு ஓடோடி மருத்துவம் பார்க்கிறது, ஆதரவில்லாதவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அணைத்து கொள்கிறது, நான் பெரிய தந்தை, என் பிள்ளைகளே வாருங்களை உங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு தந்தையாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு கருணையும் அன்பும் கசிகிற ஒரு பூதம்தான் இந்த ரவிச்சந்திரன் அரவிந்தன் என்பதை நான் அந்த ஒப்பிட்டு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பு நண்பர்களே, இந்த நல்ல நாளில் 9 அவருக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும். நான் 9 எழுதியிருக்கேன், நீங்கள் 3 தான் சொன்னீங்க என்று ஒரு கோபம் இருக்கும். ஒரு சந்திப்பில் அவருடைய ஒரு நூலை, கிட்டத்தட்ட 190 பக்கம் கொண்ட நூல், ஒரு முழுமையாக தரனாய்வு நாம் செய்யலாம் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்லி, இந்த குறிப்பாக கல்லூரி மாணவிகள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று படைப்பாளருக்கும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.